இறந்து விட்ட ஒரு மௌத்தா போன ஒரு உடலை அந்த சரீரத்தை தின்றதை எங்க யோசிச்சு பார்ப்போம். நம்ம நீங்க அகோரிகள் என்று சொல்லக்கூடியவங்க இந்த பிணத்தை எடுத்து தின்றதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அருவருப்பான, எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு செயலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துறான். ஏன்பா ஒரு இறந்து போன ஒரு சகோதர மாமிசத்தை தின்ன நீ விரும்புவியா? அடுத்தது அல்லாஹ்வே சொல்றான், அதை நீ விரும்ப மாட்ட, விரும்பாத ஒன்றை நீ ஏன் செய்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 3 விஷயங்களை நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை படைச்சிருக்கான். நன்மை எழுதுறதுக்குன்னு உள்ள வானவர்கள் இருக்கிறாங்க, தீமை எழுதுறதுக்குன்னு வானவர்கள் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாத்தையும் பதிவு செய்யக்கூடிய அந்த வேலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மால் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் அதுக்கு வந்த மாதிரி ஒரு ஏட்டோடவே தெரியாது. அவன் இங்க ஏன் உட்கார்ந்தான், இவன் ஏன் அதை செஞ்சான், இவன் ஏன் அங்க போனான், இதை போய் 4 பேர் அந்த தலை வெடிச்சு அவனுக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு அதை துருவி 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 எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறானோ அதை செய்து அதை ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் மண்டையை வெடிச்சு அப்படியான ஒரு நிலைக்கு நம்ம சென்று கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து சொல்கிறார். இது ஒரு நெருப்பு வணங்கிய ஒரு யூதரையோ ஒரு கிறிஸ்தவரையோ யா அய்யுஹன்னாஸ் ஒட்டுமொத்த மனிதர்களை அழைத்து சொல்லக்கூடிய செய்தி அல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களே நீங்கள் இப்படி எல்லாம் செய்யாதீர்கள் என்ற ஒரு பட்டியலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும், தங்களுடைய உலக வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அழகான ஒரு வாழ்க்கை நெறியாக கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நாம் எப்படி பேச வேண்டும், யாரோடு பழக வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று நம்மை அழைத்து ஒரு விஷயத்தை சொல்லித் தருகின்றான். நீங்கள் சந்தேகம் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். சந்தேகம் கொள்ளக்கூடியதுல அதிகமான விஷயத்தை நம்மை தவிர்த்து கொள்ள சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கின்றான், சில சந்தேகங்கள் பாவமானதாக இருக்கிறது. அதிகமான சந்தேகங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், சில சந்தேகங்கள் அதில் பாவமானதாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸஸு நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள், உங்களில் சிலர் இன்னும் சிலரை பற்றி புறம் பேசி தெரிய வேண்டாம் என்று 3 விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தில் இந்த குர்ஆன் வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஒவ்வொரு செய்திகளாக நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது சமூகத்திலே ஒரு சில பாரதூரமான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. தேவையில்லாத சந்தேகங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அது எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கலாம். அது ஒரு குடும்பத்தில் கூட இருக்கலாம். ஒரு கணவன் மனைவி மீது தேவையில்லாமல் சந்தேகம் கொள்வது அந்த குடும்பம் சின்னாபின்னமாவதற்கு காரணமாக இருக்கும். ஒரு மனைவி கணவன் மீது சந்தேகம் கொள்வது அந்த குடும்பத்திலே பெரும் விரிசல்கள் விழுவதற்கு காரணமாக இருக்கும். ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமின் மீது தேவையில்லாமல் சந்தேகம் கொள்வது இருவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். ஒரு முதலாளி தொழிலாளி மீது சந்தேகம் கொள்வது, ஒரு தலைவர் தொண்டர் மீது சந்தேகம் கொள்வது, இப்படி தேவையில்லாத சந்தேகங்கள் பல தீங்குகளை பல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அதிகமாக நீங்கள் சந்தேகப்படுறீங்களே, இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. சில சந்தேகங்கள் பாவமானதாக கூட இருக்கும். அது கரெக்டா புரிஞ்சு எந்த சந்தேகம் நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி பிரிச்சு பார்த்து சந்தேகம் கொள்றோமான்னு கேட்டா இல்லை. மனிதனுடைய இயல்பே சந்தேகங்களுடைய அந்த வாசல்களை திறந்து வைக்கின்ற போது அது பெரும் கஷ்டங்களை பெரும் துன்பங்களை இழைத்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கிறதை நாம இயல்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொழுகைக்கு வராரு நம்ம சகோதரர், ஒரு செருப்பை மாற்றி போட்டு போயிடுறாரு. இது இயல்பா சில நேரங்களில் நடக்கக்கூடிய ஒண்ணுதான். இதை நல்ல விதமாகவும் நம்ம எடுக்க முடியும், ஒரு தீய நோக்கத்திலே நம்ம இதை எடுக்க முடியும். எப்படி அதை எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்தாரு, ஏதோ வேகத்துல அவசரத்துல போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. அவர் பாருங்க எப்படி பண்ணியிருக்காரு, இப்படி செய்யலாமா? பள்ளிவாசல்ல தொலை வரக்கூடியவங்க அந்த மக்களுடைய இதை இப்படி எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் ஒரு பெரிய திருட மாதிரி கட்டமைத்து பேசக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டு வரும். ஒரு 3 பேர் 4 பேர் நம்ம இருக்கிறோம், சேர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கின்ற போது எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறானோ, எதை செய்யாதீர்கள் என்று சொல்கின்றானோ
அது சாதாரணமாக சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடியதை பார்க்கணும். நம்ம 3 பேர் பேசுறோம்னு வைங்களேன், 4வது இல்லாத ஒருத்தருடைய அவர் பலாக்கள் வருதுன்னு ஒரு பேச்சு வருது இல்ல, அந்த பண்பு நார்மலா சாதாரணமாக இன்னைக்கு நம்ம சமூகத்திலே மாறிவிட்ட ஒன்றை பார்க்கிறோம். இதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்பதை தொடர்ந்து சொல்லும் போது, இறந்துவிட்ட உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் தின்ன விரும்புவீர்களா? சகோதரனுடைய மாமிசமே நமக்கு ஒரு சிந்தனையை ஏற்படுத்தும். மௌத்தா போன இறந்து விட்ட ஒரு மௌத்தா போன ஒரு உடலை அந்த சரீரத்தை தின்றதை எங்க யோசிச்சு பார்ப்போம். நம்ம நீங்க அகோரிகள் என்று சொல்லக்கூடியவங்க இந்த பிணத்தை எடுத்து தின்றதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அருவருப்பான, எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு செயலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துறான். ஒரு இறந்து போனா உன் சகோதர மாமிசத்தை தின்ன நீ விரும்புவியா? அடுத்தது அல்லாஹ்வே சொல்றான், அதை நீ விரும்ப மாட்ட, விரும்பாத ஒன்றை நீ ஏன் செய்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 3 விஷயங்களை நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். நம்ம கிட்ட இந்த பண்பு எப்படி வந்ததுன்னே தெரியல. ஒரு சிலர் பார்த்து வைங்களேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாணவர்களை படைச்சிருக்கிறான். நன்மை எழுதுறதுக்குன்னு உள்ள மாணவர்கள் இருக்கிறாங்க, தீமை எழுதுறதுக்குன்னு மாணவர்கள் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாத்தையும் பதிவு செய்யக்கூடிய அந்த வேலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மால் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் அதுக்கு வந்த மாதிரி ஒரு ஏட்டோடவே தெரியுது. அவன் இங்க ஏன் உட்காந்தான், இவன் ஏன் அதை செஞ்சான், இவன் ஏன் அங்க போனான், இதை போய் 4 பேர் அந்த தலை வெடிச்சிடும். அவனுக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு அதை துருவி 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 எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறானோ அதை செய்து அதை ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் மண்டைய வெடிச்சு அப்படியான ஒரு நிலைக்கு நம்ம சென்று கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து சொல்கிறார். இது ஒரு நெருப்பு வணங்கியோ ஒரு யூதரையோ ஒரு கிறிஸ்தவரையோ யா அய்யுஹன்னாஸ் ஒட்டுமொத்த மனிதர்களை அழைத்து சொல்லக்கூடிய செய்தி அல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களே நீங்கள் இப்படியெல்லாம் செய்யாதீர்கள் என்ற ஒரு பட்டியலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். சில நேரங்களில் இந்த வெளிப்படையானதை திருத்த வேண்டிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது, அதை இதுக்குள்ள நுழைச்சிடக்கூடாது. நம்ம வெளிப்படையா தெரியக்கூடியது என்ன, நம்ம துருவி துருவி ஆராய்ந்து அதுக்குள்ள போகக்கூடியது என்னன்னு பிரிக்கணும். ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, ஒரு கிரைம் போலீஸ் இருக்கிறாங்க, கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, ஒரு சைபர் கிரைம்ல இருக்கிறாங்க. குற்றங்களை தேடி தேடி போக வேண்டிய நிலைகள் அவங்க குற்றத்தை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க. அந்த குற்றத்தை அவர்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்குள்ள போய் அதை ஆய்வு செய்ய வேண்டிய நிலைகள் இருக்கும். ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் இருக்கிறாங்க, ஒரு மனோதத்துவ நிபுணர் இருக்கிறார், வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடியதை நம்ம எடுத்துக்க கூடாது கையில். ஒரு இஸ்லாமிய மார்க்கம் நம்ம எப்படி நடக்கணும், எந்தெந்த விஷயத்தில் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் எல்லா வழிகாட்டுதல்களையும் நமக்கு தரக்கூடியதை பார்க்கணும். ஒரு போருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா கலிமா சொல்லி விடுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி விடுகிறார். ஒரு அன்சாரி அந்த போர்க்களத்தில் அந்த நபரை சந்திக்கின்ற போது அவர் கலிமா சொன்ன உடனே அவரை அந்த அன்சாரி என்ன பண்றாரு, விட்டுறார். அந்த நேரத்தில் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா அவரை கொலை செய்து விடுகிறார். இது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லப்படுகிறது, அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அந்த நேரத்தில் ஒசாமா அவங்க ஈட்டி எடுத்து குத்திட்டாங்க என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒசாமா அழைச்சி கேட்கிறாங்க, ஏன்பா அப்படி செய்தீர்கள்? இல்லை, அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார். ஒரு முஸ்லீம் என்று சொன்ன உடனே நம்ம விட்டுருன்றதுக்காக அப்படி செஞ்சாரு. திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் அப்படி செய்தேன்? திரும்ப அவர் சொல்றாரு, இல்ல அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அந்த வார்த்தையை சொன்னார். திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் கோபமாக அவரிடத்தில் அந்த கேள்விகளை தொடர்ந்து கேட்கின்ற போது உசாமா அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏன் அப்பொழுது ஏற்றுக்கொண்டேன், இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்திருக்க கூடாதா என்று நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னிடத்தில் கோபப்பட்டார்கள் என்று அந்த செய்தியை சொல்கிறார். ஒரு உள்ளத்தை கீறி பார்க்கக்கூடிய வேலை நமக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது, பொருட்களை பங்கிட்டு தருகிறார்கள். அதுல ஒருத்தர் சொல்றாரு, இது நீதியான பங்கீடு இல்லை என்று சொல்ல உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அழைச்சி சொல்றாங்க, என்னை விட அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்க யார், இறையச்சத்துக்கு நெருக்கமா அப்படின்னு சொல்லும் போது இந்த பேசினவருடைய நான் வெட்ட போறேன் காலித் பின் வலிது நிற்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் உள்ளத்தை கீறி பார்ப்பதற்காக நான் அனுப்பப்படவில்லை. ஒருத்தருடைய உள்ளத்துல என்ன இருக்கு, அவர் உள்ளத்துல என்ன நினைக்கிறார், அது நமக்கு வெளிப்படையாக ஏதாவது தெரிகிறதா, அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அப்படி இருக்குமோ, அந்த வாசல் அந்த சந்தேக வாசலை நாம் திறந்தோம் என்று சொன்னால் அது அப்படியே போய்கிட்டே இருக்கும்.
அது நம்மளை பாவமான இடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரங்களில் நமக்கு பல நேரங்களில் சொல்லி தருகிறார். இன்னொரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபுதாவுதுல 4880வது செய்தி. அதாவது உள்ள அளவுக்கு ஈமான் இருக்குதோ இல்லையோ, நாவினால் ஈமானை நம்ம வெளிப்படுத்தணும். நான் முஸ்லீம், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நான் மறுமையை நம்புறேன், இப்படி நாவலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீங்க புறம் பேசாதீங்க, துருவி துருவி பிறருடைய குறைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்காதீர்கள். அப்படி நீங்கள் பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வதற்கு நீங்கள் முற்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பித்து விடுவான். நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடந்தாலும் சரி. இந்த ஹதீஸ் அப்படியே வருகிறது. எவ்வளவு பெரிய கோட்டையை கட்டிக்கிட்டு பெரிய ஒரு ராஜாங்கத்தை நடத்திக்கிட்டு எங்க நீ முடங்கி இருந்தாலும் சரி, இன்னொரு சக முஸ்லிமுடைய குறையை நீ துருவி துருவி எடுத்து வெளியே எடுத்தாய் என்று சொன்னால் உன் குறையை அல்லாஹ் எடுக்க ஆரம்பித்து விடுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகிறார். நம்ம ஒருத்தர் குறையை தேடுறோம், நம்ம சக்தி என்ன, நம்ம ஆற்றல் என்ன, எவ்வளவு தூரம் போய் நம்ம அதை துருவிட முடியும், எல்லாம் அவருடைய அந்தரங்கத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிட முடியுமா? அவ்வளவு ஆற்றலுக்கு சொந்தக்காரங்களை நம்ம ஒரு எல்லைக்கு மேல நம்மளால துருவ முடியாது. ஒரு எண்டு வரையும் நம்ம போகலாம், அந்த எண்டை தாண்டிட முடியுமா? இப்படி நீ துருவி துருவி எடுத்தாய் என்று சொன்னால் அந்த முஸ்லீம் செய்யறது ரெண்டாவது. நம்ம ஒருத்தனை நோண்டுவான், அவன் சும்மா இருப்பானா? அவன் நம்ம குறையை தோண்டுவான். ஆனால் இங்க யார் எடுக்க போகிறார்? நான் ஒரு சக முஸ்லிமுடைய குறையை தேடுகின்ற போது என் குறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேட ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் சந்திக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டானா யார் மானம் போகும்? அப்ப இதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். நீ அடுத்தவன் குறையை போய் தேடுகின்ற போது உன் குறையை ரப்பல் ஆலமீன் தேடுவான். அவன் எங்க அதை மறைத்து வைத்திருந்தாலும் அல்லாஹ் பகிரங்கப்படுத்தி இழிவுபடுத்துவான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்போ ஒரு சக முஸ்லிம்களுடைய மானமாக இருந்தாலும், குடும்பத்தார்கள், நம்ம வீட்டில் உள்ளவங்க, யாருடைய நிலையாக இருந்தாலும் சந்தேக வாசலை நம்ம திறக்கும் போது அதை யோசிக்கணும். இது சரிதானா? இது பாரதூரமான விஷயத்தை ஏற்படுத்திடுமா? இது குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடுமா? இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திடுமான்றதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் விதாவில் நின்று எல்லாருக்கும் உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று தெரியுமா? இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று தெரியுமா? ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்று தெரியுமா என்று சொல்லி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த ஊர் புனிதமிக்க ஊர், மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான ஒரு ஊர்ல இருக்கும். இந்த மாதம் துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான மாதத்தில் இருக்கும். இந்த நாள் என்பது ஒரு புனிதமான நாள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அஹ்ராலக்கும் அலைக்கும் ஹராம். ஒரு முஸ்லிமுடைய உயிர், அவனுடைய உடைமை, அவனுடைய மானம் உங்களுக்கு ஹராம். ஒரு மானத்துல போய் கை வைத்து விளையாடக்கூடிய ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு ஹராம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார். இது ஒரு சில நேரங்களில் இப்படி நம்ம செய்யக்கூடியதையெல்லாம் அது ஒரு பெரிய பாரதூரமாக ஆக்கிவிடும். உங்களிடத்தில் ஒரு செய்தியை ஒரு தீயவன் கொண்டு வருகிறான் என்று சொன்னால் பையனும் அதை நீங்க நல்ல தெளிவா ஆய்வு செய்யுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல வருதுங்க, ஐயோ அப்படியே உடனே ஃபார்வர்டு, என்ன இப்படியா, அது ஒரு ஃபார்வர்டு, அது ஒரு 100 பேருக்கு, ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் வச்சு அது ஒரு 1000 பேருக்கு, இப்படி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஒரு செய்தி வருதுன்னா அதை முதல்ல ஆய்வு செய்யும், அதோடைய உண்மை தன்மையை பார்க்கணும். என்னன்னே தெரியாம உடனே என் கை போன் இருக்கு, போன் என்னது டேட்டா போடுறதுன்னா ஏன் இஷ்டம், நான் அனுப்புறேன்னு அனுப்பிட்டே இருக்கிறோம். அது பாவமானதாக மாறிவிடும் என்பதை நம்ம விளங்கதே இல்லை. ஒரு முஸ்லீமுடைய மானம் என்பது புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லித் தருகிறார். நம்ம அனுப்பக்கூடிய அந்த செய்திகள், நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு குடும்பத்தை நாசமாக்கிடலாம், ஒரு சமுதாயத்தை அது பெரிய பாரதூரமான விஷயங்களை ஏற்படுத்தி விடலாம். சில காரியங்கள் எல்லாம் ரத்தம் சிந்தக்கூடிய அளவிற்கான விஷயங்களாக வரலாறிலே மாறி இருக்கிறத நம்ம பார்க்கணும். சாதாரணமான விஷயங்கள், சாதாரணமாக சொல்லப்படக்கூடியது, வரலாற்றையே மாற்றி போட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைந்திருக்கிறது. அப்போ ஏன் வார்த்தை, ஏன் விஷயம், ஏன் கருத்துன்றதை சொல்கின்றத போது அதில் கொஞ்சம் கவனமாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும். இதை விளங்குறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை நம்ம எடுத்து பிரித்து அதை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்தது. புகாரியில் 2661 செய்தி, பெரிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பனு முஸ்தலிக் போருக்கு போறாங்க.
போகும்போது எல்லா போருக்கு போகும்போதும் தன்னுடைய மனைவிகளை யார் அழைச்சிட்டு போறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் தேர்வு செய்யப்படுறாங்க. அவங்கள அழைச்சிட்டு போறாங்க. போருக்கு போயிட்டு திரும்பி வருகின்ற போது ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறதுக்காக தங்குறாங்க. அப்போ தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவு செய்வதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்போ அவங்க கிட்ட யமன் நாட்டிலேயே இந்த முத்து மாலை ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த வெளியில போயிட்டு வருகின்ற போது பார்க்குறாங்க முத்து மாலையை காணும். முத்து மாலையை காணுமேன்னு சொல்லி திரும்பவும் தான் எங்கே போனார்களோ அந்த இடத்துல போய் பகுதியில் தேடுறாங்க. முத்து மாலையை கண்டெடுத்துக்கிட்டு எங்கே எல்லோரும் தங்கியிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு வருகிறார்கள். எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இப்போது போருக்கு போனாலும் பின்னாடி ஒரு கூட்டத்தை வர வைப்பாங்க. எதற்காக என்று சொன்னால், ஏதாவது பாதிப்பு இருக்கா, எதிரிகள் ஏதாவது செய்ய போறாங்களா, நாம் ஏதாவது தவறுவிட்ட பொருட்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து ஆய்வு செய்து கொண்டு வருவதற்காக பின்னாடி ஆட்கள் இருப்பாங்க. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சௌபான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிச்சிருந்தாங்க. அவங்க பின்னாடி வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு எல்லாரும் போயிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க ஒட்டகத்துல ஒரு பல்லக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிவிகையில தான் அவங்கள வைத்து அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த சிவிகையை தூக்கி ஒட்டகத்து மேல வச்சுட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஒல்லியா இருந்ததுனால அவங்க உள்ள இருக்கிறாங்களா இல்லையான்றது தெரியாம, அதோடைய எடை பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லாதனால எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அந்த இடத்துல இருக்கிறாங்க. எப்படியும் நம்மளை தேடி வந்துருவாங்க, நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாங்கன்னு இருக்கும்போது அங்கே தூங்கிறாங்க. அப்ப பின்னாடி வந்த இந்த நபித்தோழர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்குறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அந்த சத்தம் சொன்ன உடனே அந்த உறங்குற நிலையில இருந்தவங்க ஏஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய ஒட்டகத்தின் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏற்றி இவர்கள் நடந்தவர்களாக அவர்களை மதீனாவுக்கு அழைத்து வந்தார். இதுதான் நடந்த சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு வெளியே போறாங்க, முத்துமாலை தவறிடுது, அதை எடுக்கிறாங்க. வரும்போது அந்த கூட்டத்தார் இல்லை என்பதற்காக அங்கே இருக்கிறாங்க. பின்னாடி அந்த பாதுகாப்புக்காக இருந்த நபித்தோழர் வருகின்ற போது அவருடைய ஒட்டகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏறிக்கொள்கிறார்கள். அந்த நபித்தோழர் நடந்தவராக அவர்களை மதீனாவுக்கு அழைத்து வந்தாங்க. இதுதான் சம்பவம். அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு நயவஞ்சகன், ஒரு முனாஃபிக், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவர்கள் மீது அவதூறு சொல்லி இந்த நபித்தோழர்களுக்கும் அவர்களுக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை முடிச்சு போட்டு அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்ப ஆரம்பிக்கிறார். ஒரு செய்தி ஒன்று வருகிறது என்று சொன்னால் அந்த செய்தியுடைய உண்மைத்தன்மை என்ன, அது ஏன் நடக்குது, எப்படி நடந்துச்சா இல்லையா என்பதை எல்லாம் தெரியாமல் அந்த பரப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த அவதூறுகள் பரப்பும் போது அவங்க நிலை எப்படி இருந்தது நம்ம ஹதீஸ்ல எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார். தொடர்ச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 இரவுகள் ஒரு பகல் முழுக்க தொடர்ச்சியாக அழுது மொத்த அந்த கண்ணீரும் வற்றி விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழுகையை நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய தாயார் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. தாயாருடைய வீட்டில் இருக்கும்போது திரும்ப அந்த இயற்கை தேவைக்காக வெளியே செல்லும் போது மிஸ்டக் அவங்களுடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் மிஸ்டக்குடைய தாயார் 2 பேரும் சேர்ந்து இயற்கை தேவை நிறைவு செய்யறதுக்காக போறாங்க. அப்போ மிஸ்டக் அவங்க தாயார் மிஸ்டக்கு நாசமாகட்டும் அப்படின்றாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மிஸ்டக் பத்ரு போர்ல கலந்துக்கிட்டவர், அவரை போய் நாசமாகட்டன்றீங்களே என்று சொல்லும்போது மிஸ்டக்குடைய அந்த தாயார் சொல்கிறார்கள், இந்த அவதூறு பேசுறதுல அந்த மிஸ்டக்கும் இணைந்து விட்டான் என்று சொல்லி அவருடைய தாயார் சொல்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு அவதூறே ஒரு முனாஃபிக்கு கலப்பி விட்டுட்டான், அந்த அவதூறு பரவுகிறது, அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா மிஸ்டக் தாயார் அதை கண்டிக்கிறாங்கல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது வந்த அவதூறை மிஸ்டக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவருடைய தாயார் அதை நம்பாத காரணத்தினால் மிஸ்டக்கு நாசமாகட்டும் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஒன்றை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க உசாமா அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, ஆயிஷாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் உசாமா கிட்ட கேட்கும்போது உசாமா அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா அவர்கள் விஷயத்தில் நல்லதைத்தான் நான் எண்ணுகிறேன், அவங்க இந்த மாதிரியான ஒரு நிலையில உள்ளவர்கள் கிடையாது என்பதை உசாமா அவர்கள் சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு எல்லார்கிட்டையும் நம்ம கிட்ட பேசுறதை விட அவங்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய தோழிகள் இருக்கிறாங்க, அவங்க அடிமை பெண்கள் இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரை கேளுங்கன்னு சொல்லி அவங்க அந்த வாசலுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லிடுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பரீரா அவங்களை அழைச்சி கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடவே இருக்கக்கூடிய அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பரீரா அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஆயிஷா விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க. அப்போ பரீரா அவங்க சொல்றாங்க, ஒரு மாவு பேசி வைப்பாங்க, அது ஆடு சாப்பிட்டு போயிடும், அந்த அளவுக்கு ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருப்பாங்க என்பதை தவிர அவங்க கிட்ட இந்த மாதிரியான நடவடிக்கைகளோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்களையும் ஒருபோதும் நான் கட்டதில்லை என்று பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜைனப் அவங்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க. ஜைனப் பின் ஜக்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களில் ஒருவர்.
ஆயிஷா அவங்களுக்கும் ஜெயினப் அவங்களுக்கும் கடுமையான போட்டி. அழகுலையும் சரி, அறிவிலையும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த போட்டியில 2 பேரும் கடுமையான போட்டியில உள்ளவங்க ஆயிஷா அவங்களும் ஜெயினப் அவங்களும். அல்லாஹ்வுடைய தூதர் ஜெயினப் அழைச்சி கேட்கறாங்க, ஆயிஷா விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க? பொதுவா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தாய் வீட்டுக்கு வரும்போது கூட அவங்க தாயார் எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்கன்னா, நிறைய அந்த மனைவிமார்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும்ல, அதை கூட யாராவது அது மாதிரி தப்பா சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் நீ போய் பெருசா எடுத்துக்காத என்று சொல்லி தான் ஆறுதல் சொன்னார். அந்த நிலையில ஜெயினப் அவங்களுக்கு அழைச்சி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கறாங்க. 2 பேருக்கு அந்த போட்டிகள்லாம் இருக்கதானே செய்தது. அப்ப ஜெயினப் அவங்களை அழைச்சி சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நல்லவள், அவள் நல்லவள் என்பதைத்தான் நான் அறிகிறேன் என்று போட்டி இருக்கக்கூடிய நிலையில அந்த மனப்பான்மை இருக்கும் போது கூட எது சரியோ, எதை அவர்கள் அறிந்திருந்தார்களோ அதை போய் அப்படி இருக்கும், ஒரு வாய்ப்பு இருக்குமோ அந்த வாசலை திறந்து விட்டுறது, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்ற அந்த நிலைக்கு போகாமல் அவங்க நல்லவங்க தான் என்று சொல்லி அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். இந்த புகாரியில் வரக்கூடிய இந்த 2661வது செய்தியை நம்ம எடுத்து படித்தோம் என்று சொன்னால் அவ்வளவு ஆழமான கருத்துக்களை எல்லாம் நம்ம அதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கணும். வெளிப்படையாக செய்யக்கூடிய தவறுகள் இருந்தது என்று சொன்னார். சிலர் பிரச்சாரத்தில் இருப்பாங்க, மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க, அதை ஒரு சபையில போட்டு ஒரு தனி மனித மானத்தை வாங்குறது இல்லை. அவரை திருத்தறதுக்கு ஒரு சமூகத்துக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் அதற்கு வெளிப்படையான விஷயங்களை பார்ப்பதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி அளிக்கிறது. நம்ம சில விஷயங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம்ல வரக்கூடிய 2964வது செய்தி, ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விவகாரத்தை டைவர்ஸ் ஆயிருக்கு. அப்போ இத்தால இருக்கிறாங்க. இத்தா முடிந்ததுக்கு பிறகு 3 பேர் அவர்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்காக பேசப்படுகிறது. ஒன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு. 3 பேருக்கும் பேசப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, 3 பேர் எனக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஆவியா கொஞ்சம் ஏழை, கொஞ்சம் பொருளாதாரம் குறைவாக உள்ள ஒரு ஆள், அதை பார்த்துக்குங்க. அபூ ஜஹல் கொஞ்சம் கை நீளம், கை நீளம் மட்டும் கிடையாது, எப்பவுமே கைத்தடியோட சுத்தக்கூடிய ஆள், பொட்டு பட்டு பட்டுன்னு வைக்கிற ஆளு, சும்மாவும் இல்லை கைத்தடியோட சுத்துற ஆளு, அதையும் நீ பார்த்துக்கமா, உசாமா பின் ஸைத் வேணா பார்த்துக்க. அது மாதிரி ஒரு ஆலோசனை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி முஸ்லீம்ல 3531வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஹிந்த் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் கேட்கிறார், என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் செலவு பண்றதுல ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிறாரு, குடும்பத்துக்கு தேவை, ஏன்னா ஒரு கணவன் மனைவியை பத்தி போய் பேசினாக்கா அது பேசலாமா, தேவையா தேவை இல்லையா, இதை பார்க்கணும். நம்ம ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிறாரு, செலவு பண்றதுல. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர் சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு தேவையானதை எடுத்துங்க, மொத்தத்தை அழிக்கிறது இல்லை. அதை சொன்ன உடனே இந்த அதிசயம் நம்ம மக்கள் விதவிதமா புரியக்கூடியதெல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதிலிருந்து இருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியதை பார்க்கணும். ஒருத்தர் தொலை வராரு, சபையில தான் தொழுகிறார், தொழுதுட்டு வருகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரொம்ப கரெக்டாக தொழுவுங்க. திரும்ப போறார், திரும்ப தொழுகிறார், திரும்ப வந்த உடனே சரியா தொழுவுங்க, திரும்ப வரார், திரும்ப அப்படியே பண்ண உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது இதுக்கு மேலே எனக்கு தெரியாது அப்படின்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி இப்படி தொழ வேண்டும் என்ற அந்த தொழுகை முறையை சொல்லி தந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். ஒருத்தர் வராரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஜக்காத் வசூலிக்கிறதுக்காக நியமிச்சிருக்கிறாங்க. வந்த உடனே எல்லா பொருளையும் பிரிக்கிறார், இது உங்களுக்கு இது எனக்கு, இது உங்களுக்கு இது எனக்கு இப்படின்னு பிரிச்சுட்டு என்ன பண்ணா, இது உங்களுக்காக கொடுத்தது, இது எனக்காக கொடுத்தது அப்படின்னு பிரிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர்ல ஏறிட்டாங்க. மிம்பர்ல ஏறி கடுமையாக கோபப்பட்டவர்களாக, உன் வீட்டில் இருந்தால், உன்னுடைய தாய் வீட்டில் இருந்தால் இந்த பொருட்கள் உனக்கு வருமா, எதற்காக அனுப்பப்பட்டா, என்ன பொறுப்பு, என்ன காரணம் என்று தெரியாம இது உனக்கு எனக்கு என்று பிரிக்கிறீர்களே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கண்டித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்றை எப்படி அணுக வேண்டும், நமக்கு தெரியாத ஒன்றை எப்படி நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், சந்தேகத்துடைய வாசல்களை எல்லா நேரத்திலும் திறக்கலாமா, சில சந்தேகங்கள் பாவமானதாக இருக்கும், பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடாது, அப்படி ஆராய முற்படுகின்ற போது நம்முடைய குறையை அல்லாஹ் துருவ ஆரம்பித்து விடுவான் என்பதையெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. பயன் முடிச்சுட்டு போயிடுவோம்ல, ஜும்மா முடிச்சுட்டு வெளியே போற நேரத்திலேயே அந்த குடும்பத்தில் அது, இந்த குடும்பத்தில் இது, அவன் அப்படி எதுக்கு பேசுறேன்னே தெரியாது. இது நமக்கு தேவையா, இதுல ஏதாவது கருத்து இருக்கிறதா, இதுல ஏதாவது பயன் இருக்கிறதா, எதையும் பார்க்காம அடுத்தவர்களுடைய அந்த பலா கழுவுறது தான் இன்னைக்கு பேச்சு என்ற நிலைக்கு மாறிவிட்டது. நீ சமூக வலைதளங்கள் உள்ள போனோம்னாக்கா ஒருத்தர் திருத்தறதுக்கோ ஒரு சமூகத்துக்கு பயன்படுறதுக்கோ இல்லாமல் தேவையில்லாத அந்த சந்தேகங்களும் தேவையில்லாத ஆய்வுகளும் என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை எல்லாம் விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்கின்றான்.
அல்லாஹ் நம்முடைய குறையை தேடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதிலிருந்து விலகி பாதுகாப்பு பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும் என்று என்னுடைய இந்த முதல் உரை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.